சென்னை தலைமைச் செயலகம் நாமக்கல் கவிஞர் மாளிகையில் தமிழ்நாடு காலநிலை மாற்றத்திற்கான ஆட்சி மன்ற குழு கூட்டம் நடைபெற்று வருகிறது. இப்போ கூட டித்வா புயல் எப்படிப்பட்ட கோரதாண்டவத்தை ஆடிச்சு, அதனால் இலங்கை உள்ளிட்ட நாடுகள் எப்படி பாதிக்கப்பட்டுச்சுன்னு பார்த்தோம். நம்ம அரசு தொடர்ந்து மேற்கொண்டு வந்த பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளால் பெரிய அளவு பாதிப்புக்கு ஏற்படாமல் தமிழ்நாட்டை காப்பாற்றியிருக்கிறோம். எப்போவோ ஒரு வாட்டி புயல் வெள்ளங்களை எதிர்கொண்ட காலத்தெல்லாம் நாம் கடந்து விட்டோம். அதை உணர்ந்து தான் 3 ஆண்டுகளுக்கு முன்னாடியே இந்த பேரிடருக்கேற்ற தடுப்பு மற்றும் தகவமைப்பு உட்கட்டமைப்புகளை தொடங்கிட்டோம். காலநிலை மாற்ற ஆட்சி மன்ற குழு, பசுமை தமிழ்நாடு இயக்கம், தமிழ்நாடு ஈரநிலை இயக்கம், தமிழ்நாடு காலநிலை மாற்ற இயக்கம், தமிழ்நாடு நெய்தல் மீட்சி இயக்கம், நம்ம அட்வான்ஸாக நிறைய பண்ணிகிட்ருக்கோம். இதனால் இந்தியாவுக்கே வழிகாட்டுகிற நிலையில் தமிழ்நாடு இருக்குது. கடந்த கூட்டத்தில் கூட மதிப்புக்குரிய உறுப்பினர்கள் பல்வேறு உங்ககிட்ட நான் கோரிக்கை வைக்கிறேன். என்ன நம்மளோட திராவிட மாடல் அரசு பெண்களுக்கான அரசாக எல்லா துறைகளையும் பேர் வாங்கியிருக்கு. அது இங்கேயும் தொடரணும்னு நான் விரும்புகிறேன். காலநிலை மாற்றத்தை எதிர்கொள்வதில் பெண்களின் பங்கு தான் அளப்பரியது. அதனால தான் கிளைமேட் வாரியர்ஸ் என்ற திட்டத்தின் கீழ் 100 மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு காலநிலை மாற்றம் மற்றும் நெகிழி ஒழிப்பு பரப்புரையும் மேற்கொள்ள 100 ஆட்டோக்கள் வழங்கப்பட்டிருக்கு. தமிழ்நாட்டின் மொத்த கிரீன்ஹவுஸ் கேஸ் எமிஷன்ஸ் போக்குவரத்து துறையின் பங்கு 12 விழுக்காட்டிலிருந்து 19 விழுக்காடாக உயர்ந்திருக்குன்னு ஆய்வறிக்கையில் தெரிய வந்திருக்கு. அதுவும் கடந்த 2005 முதல் 2019 இடைப்பட்ட காலத்தில் இது 3 மடங்கு அதிகரிச்சிருக்கு. சென்னை போன்ற மெட்ரோ சிட்டியில் போக்குவரத்து நெரிசலும் அதிகரிச்சுட்டு வருது. மக்கள் அதிகமாக பொது போக்குவரத்தை பயன்படுத்துகிறது தான் இதை குறைக்க சிறந்த வழி. அதை ஊக்குவிக்க தான் எம்டிசி மூலமாக முதற்கட்டமாக 120 மின்சார பேருந்துகளை பயன்பாட்டுக்கு கொண்டு வந்திருக்கிறோம். மக்கள்கிட்ட நல்ல வரவேற்பு இருக்குது. அதனால் மேலும் 600 மின்சார பேருந்துகளை விரைவில் பயன்பாட்டுக்கு கொண்டு வர போகிறோம். இதனால் டிராஃபிக்கும் குறையும், பொல்யூஷனும் குறையும், எல்லாருடைய நேரமும் மிச்சமாகும். வேறு எந்த மாநிலத்திலும் இல்லாத அளவுக்கு இவ்வளவு செஞ்சிருக்க காரணத்தினால தான் ஒன்றிய அரசே நமக்கு சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. நிதி ஆயோக் வெளியிட்டிருக்க எஸ்டிஜி ரேங்கில் கிளைமேட் ஆக்ஷன் மற்றும் க்ளீன் எனர்ஜி ஆகிய இலக்குகளில் தமிழ்நாடு முதலிடத்தில் இருக்குது. உலக புகழ்பெற்ற தி எக்கனாமிக்ஸ் போன்ற இதழ்களும் நம்ம திராவிட மாடல் வளர்ச்சியை பாராட்டுறாங்க. நான் எப்பவும் சொல்கிறது தான், நம்ம அரசுக்கு வளர்ச்சி ஒரு கண் என்றால் சுற்றுச்சூழல் மற்றும் இயற்கை வளங்களை பாதுகாப்பது மற்றொரு கண். இயற்கை வள பாதுகாப்புடன் இணைந்த வளர்ச்சி தான் எதிர்கால சந்ததிகளுக்கான உண்மையான வளர்ச்சியாக இருக்க முடியும். அண்மையில் பிரேசிலில் நடைபெற்ற COP30 மாநாட்டில் குளோபல் கிளைமேட் கவுன்சில் உருவாக்கணும்னு பிரேசில் முன்மொழிஞ்சிருக்காங்க. ஆனால் 3 ஆண்டுகளுக்கு முன்னாடியே காலநிலை ஆட்சி மன்ற குழுவை உருவாக்கி உங்களுடைய அட்வைஸ் எல்லாத்தையும் செயல்படுத்திக்கிட்டு இருக்கோம். அதோட ரிசல்ட்டு தான் நமக்கு கிடைக்கிற பாராட்டுகளும் உலக அங்கீகாரங்களும். இப்போ கூட நம்ம கூடுதல் தலைமைச் செயலாளர் திருமதி சுப்ரியா சாகு அவர்களுக்கு ஐநாவோட உயரிய விருது கிடைச்சிருக்கு. நம்ம அரசுக்கு கிடைக்கிற நல்ல பேருக்கு உங்களுடைய ஆலோசனைகள் தான் முக்கிய காரணம். அதுக்காக என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இது தொடரணும்னு கேட்டுக்கிறேன். புவி வெப்பமாயதலை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு 2070ஆம் ஆண்டுக்கு முன்னையே நெட் ஜீரோ இயற்கை அடையணும். கடந்த 4 ஆண்டுகளாக பாலிசி ஆக்ஷன் 2லும் விரிவாக பணியாற்றி இருக்கோம். நம்ம அரசு வர்றதுக்கு முன்னே இதுக்கான நிதி ஒதுக்கீடும் ரொம்ப குறைவாக தான் இருந்துச்சு. ஆனால் திராவிட மாடல் அரசில் 500 கோடி ரூபாய் வரை இதுக்காக ஒதுக்கி இருக்கிறோம்.
மாநில அரசு நிதியிலிருந்தே நம்ம முன்னெடுப்புகளை எல்லாம் மேற்கொண்டிருக்கோம் என்பதுதான் மிக மிக முக்கியம். கடந்த 4 ஆண்டுகளில் நமது மாநிலத்தை பாதித்த பேரிடர்களுக்கான நிவாரண நிதியாக தமிழ்நாடு அரசை கேட்டதில் வெறும் 17 விழுக்காடு தான் ஒன்றிய அரசு விடுவிச்சிருக்கு. நம்ம கேட்டது 24,679 கோடி ரூபாய். அவங்க தந்தது வெறும் 4,136 கோடி ரூபாய் மட்டும்தான். எத்தனையோ சவால்களை எதிர்கொண்டு தமிழ்நாடு போராடி இருக்கு, வென்று இருக்கு, நாட்டுக்கே வழிகாட்டி இருக்கு. அதுபோல் இந்த காலநிலை மாற்ற சவால்களையும் எதிர்த்து தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும். நன்றி, வணக்கம். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.